श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री उवे மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அருளி செய்த ஆச்சரியமான காவிய கிரந்தத்தை அனுபவிக்க பரமபாக்கியம் நமக்கு. அடியனுக்கு 558 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்துள்ளோம். நேற்றைய தினம் பாதுகா சகஸ்ரம், அதை எப்படி சுவாமி நித்ரையில் இருக்கும்போது அயக்ரீவ பெருமான் சிஷ்யனைப் போல் மாறுவேடம் எடுத்துக்கொண்டு 1000 ஸ்லோகம் இயற்றுவதாக பிரதிஜை பண்ணிவிட்டு இப்படி நித்ரையில் இருக்கலாமோ அப்படின்னு கேட்டாராம். சிஷ்ய ரூபத்தில் வந்தவருடைய வார்த்தையை கேட்டு சுவாமி தேசிகன் உடனே பாகவதர்களின் சத்துக்களின் ஹிருதயங்களுக்கு மனோகரமாக இருக்கக்கூடிய 1000 ஸ்லோகங்களை ரங்கநாதனின் பாதுகைகள் விஷயமாக இயற்றினார் அப்படின்னு வரைக்கும் பார்த்தோம். மேலும் அந்த பாதுகா சகஸ்ர அனுபவமே தொடர்கிறது. 559வது ஸ்லோகம். தேன கவினா அதமிளிதோ கோஷ்டியாம் ச ஹயானனானுக்கிருத ரூபம் ஆஹூய சிஷ்யமசிஷட்வல்லிகிதம் கிரந்தமானயஸ்வேதி. தேன கவினா அதமிளிதோ கோஷ்டியாம் ச ஹயானனானுக்கிருத ரூபம் ஆஹூய சிஷ்யமசிஷட்வல்லிகிதம் கிரந்தமானயஸ்வேதி. மறுநாள் ஒரு கோஷ்டியாக கூடியிருந்தவர்களிடம் அந்த போட்டிக்கு இவரை அழைத்த அந்த கவியை சந்தித்த சுவாமி தேசிகன் முதல் நாள் இரவு ஹயக்ரீவன் அனுக்கிரகத்தால் தான் இயற்றிய கிரந்தம் அதை கொண்டு வருமாறு தன் சிஷ்யனிடம் கூறினார். போய் அந்த கிரந்தம் நேற்று ராத்திரி எழுதினமே அதை போய் கொண்டு வா அப்படின்னு அவனிடம் கூறினார். நிஷ்பிண்யமான பாணிம் வச்சனஸ்ரவணேன தரளாட்சம் கிரந்த கோ வியலிகம் கதேதி சிந்தாகுலம் தமாலக்ஷ்ய நிஷ்பிஷ்யமான பாணிம் வச்சனஸ்ரவணேன தரளாட்சம் கிரந்த கோ வியலிகம் கதேதி சிந்தாகுலம் தமாலக்ஷ்ய. அந்த கிரந்தத்தை கொண்டு வா அப்படின்னு ஆச்சாரியன் சொன்ன உடனே சிஷ்யன் என்ன மாதிரி முழிச்சான். ஒன்றும் புரியல. யார் எழுதிய கிரந்தம், என்ன கிரந்தம் தெரியாமல் நடுங்கினான். கண்கள் அப்படியே சுழல்றது. கேட்டான், என்ன கிரந்தம், யார் எழுதினா, என்ன நூல்? கிரந்த கோ வியலிகம் அப்படின்னு 561 சொல்கிறார். ஹயமுக லீலேதி குர்ஜட்டிதி ஞாத்வா புனశ్చతమవాదீத் பூச்சாபேட்டக மத்தியே ஜாகத்யானீயதாம் பிரபந்தயிதி. ஹயமுக லீலேதி குருர்ஜட்டிதி ஞாத்வா புனశ్చతమవాதீத் பூச்சாபேட்டக மத்தியே ஜாகத்யானீயதாம் பிரபந்தயிதி. இதுவும் ஹயக்ரீவனுடைய லீலை, ஹயக்ரீவனுடைய திருவிளையாடல் என்று உணர்ந்த சுவாமி தேசிகன் மறுபடியும் அந்த சிஷ்யனை கூப்பிட்டு, இந்த பார், நமது கோவில் ஆழ்வார் சந்நிதியில் ஆற்றுல கோவில் ஆழ்வார் இருக்கு இல்லையா, அந்த கோவில் ஆழ்வார் சந்நிதியில் ஒரு ஏடு இருக்குது, அதில் வைத்திருக்கிறேன், அந்த ஏட்டினை ஜாக்கிரதையாக எடுத்து வா என்று சொன்னார். ஆனீயதம் சகஸ்ரஸ்லோகீம் शिष्ये अथ पठितवती आह्वासत कवितार्किक सिम्मेति गुरुं समे सभास्थाराः
ஆனீயதம் சகஸ்ரஸ்லோகீம் சிஷ்யே அத படித்தவதி அஹ்வாசத கவிதார்க்கிக சிம்மேதி குரும் சமே சபாஸ்தாராக. உடனே அந்த சிஷ்யன் ஆச்சாரியனின் ஆக்ஞைப்படி 1000 ஸ்லோகம் உடைய அந்த கிரந்தத்தை எடுத்து வந்து அவரே ஆக்ஞை சொன்னார், நீயே அதை வாசி படி அப்படின்னு. அங்கு கூடியிருந்த அனைவரும் அதை அவன் வாசித்ததும் இவர்தான் கவிதார்க்கிக சிம்மம் என்று ஒரே குரலில் ஒருமுகமாக கோஷித்தனர். என்ன ஆச்சரியமாக இருக்கு, இவர்தான் கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு. என்ன ஒரு ஆச்சரியமான பாதுகா சகஸ்ரம்! ஒரு இரவில் ஒரு யாமப்பொழுதில் பாதுகா சகஸ்ரம் என்ற ஒரு அரிய அபூர்வ அற்புத நூலை படைத்தார். 32 பத்ததி சாப்டர், 1008 ஸ்லோகங்கள். உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி நூலை எழுதியவர் தோன்றியதுண்டா? அதுவும் 1.5 மணி நேரத்தில். இப்படி ஒரு சமஸ்யை ஏற்பட்டது தான் உண்டா? ஒரு பாதுகையை பற்றி 1000 கருத்து. ஒரு ஜான் ஓட்டையில் 1000 ஓட்டை போட்டவர் பிள்ளையோ தூப்புல் பிள்ளையோ பிள்ளைன்னாங்க. என்ன அற்புதம்! சிந்திக்கும் ஆற்றல் உடையவர்கள் சிந்தித்து பாருங்கள். இதை இயற்றியவர் சாட்சாத் பரிமுகனாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறார் மகாகவி வெங்கடாத்வரி. மேலும் அவர் கூறுறார், மகாகவி வெங்கடாத்வரி, மேருமலையிலிருந்து தொடங்கி இலங்கை வரையிலான நாட்டில் உள்ள புலவர் பெருமக்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். கவிதையில், தர்க்கத்தில், மீமாம்சத்தில், வேதாந்தத்தில் நிகமாந்த மகாதேசிகனுக்கு நிகராக ஒருவரை பார்த்திருக்கிறீர்களா? கண்டிருக்கிறீர்களா? கேட்டிருக்கிறீர்களா? கூறுங்கள், என் சபதத்திற்கு பதில் வேண்டும் என்றார். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக பாதுகா சகஸ்ரத்தை பற்றி சப்தத்தி ரத்னமாலிகாவில் 2 ஸ்லோகங்கள், 42, 43 ஸ்லோகங்கள். அதில் அண்ணன் சுவாமி தமது ஈடுபாட்டினை வாரி வழங்குகிறார். வெங்கடேச புலவனால் இயற்றப்பட்ட நூல்களின் கணக்கே தெரியவில்லை. அதில் பாதுகா சகஸ்ரத்திற்கு நிகர் இந்த நூல் உலகிலேயே இல்லை. இங்கு ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டியிருக்க பாதுகா ஸ்துதி சகஸ்ரம் என்பர். பாதுகையை பற்றி ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ஸ்துதி. ஆக 1000 ஸ்தோத்திரங்கள் கொண்டது பாதுகா சகஸ்ரம். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ஸ்தோத்திரம். அது இல்லாமல் அத்தியுதமான உண்மை, ஸ்ரீ வெங்கடேசன் என்ற ஆச்சாரியனால் இயற்றப்பட்ட பாதுகா ஸ்துதி சகஸ்ரத்தை எப்பொழுதும் அர்த்தத்துடன் யார் அனுசந்தானம் பண்ணுவார்களோ அவர்களே ஸ்ரீ பாஷ்யக்காருடைய மதத்தின் சாரத்தை அறிந்தவர்கள் ஆவார்னு அவர் வெங்கடாத்வரி முத்திரையிடுகிறார். இவ்வண்ணம் பாதுகா சகஸ்ரத்தின் படைப்பு அற்புதமானது. 1.5 மணி நேரத்தில் இயற்றப்பட்டதுன்னா சிந்தித்து பார்க்கணும். இத்தகைய நிகழ்ச்சிகள், இப்படி அதிசயத்தை நிகழ்த்தியவர் யார்? 4 தான். 1 ராமன், கரதூஷண வதம் 14,000 ராட்சசால அர்த்தாதிக முகூர்த்தத்தில் முடித்தான். கிருஷ்ணன் கீதையை உபதேசம் பண்ணால் 700 ஸ்லோகம் 5 மணி நேரமாக சொல்லியிருப்பான். சிறிய திருவடி சஞ்சீவி மலையை எப்படி கொண்டு வந்தார்? அதனால் அற்புதமான பாதுகா சகஸ்ரத்தை இயற்றியதற்கு இவை கூட ஈடாகாது என்பதை உணர வேண்டும். பாதுகா சகஸ்ரம் அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்தோத்திரம். ரங்கநாதனின் பாதுகை விஷயமாக ஒரே இரவில் எம்பெருமானால் கூட செய்ய முடியாத ஸ்தோத்திரத்தை செய்தது தான் என்ன? சர்வஜனாயிருந்தாலும் ஒரு யாமத்தில் இத்தகைய நூலை செய்ய முடியுமா? இவ்வகையான சாகசத்தை தான் காட்டி கொடுப்பதற்காகவே எம்பெருமான் தேசிகனாகவே தோன்றினாரா? தேசிகன் எழுதுகிறார், எம்பெருமானும் பிராட்டியும் தூக்கமில்லாமல் ஸ்லோகங்களை எண்ணிக்கொண்டு உட்கார்ந்திருந்தனர் அப்படிங்கிறார் பாதுகா சகஸ்ரத்தில். இதன் பெருமையை அப்படி என்னன்னு சொல்ல முடியும்? அவளே எண்ணின்றிருந்தான். பாதுகைகளை பற்றி 1000, அதுவும் ஒரே இரவில். நிசேஷம் அம்பரதலம் என்று சாதிப்பது எம்பெருமானுக்கு அல்ல, இப்பாதுகா சகஸ்ரத்திற்கு. அவ்விதமே எழுத்துக்கு எழுத்து பொருந்தும். பாதுகையை வியாஜமாக வைத்துக்கொண்டு ஆழ்வாருடைய ஸ்தோத்திரம் இது. ஷடகோபன் ஆழ்வாருக்காக எத்தனை பத்ததி, சுவாமியின் கண்டை அம்சம். அதனால் நாத பத்ததியில் 100 ஸ்லோகங்கள். இந்த நாத பத்ததிக்கு நிகரான சம்ஸ்கிருத வாங்மயம் காண்பதறிது, இன்னொன்று கிடையாது. பத்யாரம்பாம் கணயசி பரம் பாதுகே ஸ்வைர்நிதா நிநாதை
முதலியன தவப்பயனால் படித்து அனுபவிக்க வேண்டியவை இது. இப்படி ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அதுவும் அவர் அதாவது அவர் சுவாமி நாவல்பாக்கம் வாசுதேவாச்சாருடைய புக்கில் அந்த கோஷ்டிக்கு அவர் எப்படி பாதுகா சகஸ்ரத்தை சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை இதிலேருந்து இந்த கோபாலாரிய மகாதேசிகன் இதிலேருந்து சிறிது மாறுபட்டிருந்தாலும் அதுவும் ரசிக்க வேண்டிய விஷயம். இந்த பாதுகா சகஸ்ரத்திற்கு ரங்கநாதன் தானே நிகழ்ச்சிக்கு வித்திட்டவன். அவனுடைய சங்கல்பம். அவனே தானே 1000 பாட வைத்தவன். அவனே தான் இவரை வேதாந்த தேசிகன் ஆக்கியவன். உண்மையில் அவன் நடத்தும் லீலைக்கு அவனே தான் ரசிகன். இதோ வேதாந்த தேசிகன் எழுந்தருளி விட்டார் அந்த கோஷ்டி எதிர. உண்மையில் அரங்கன் இவரது ரசிகன், அற்புத ரசிகன். இவரை பாட வைத்து தான் ரசிகனாகிறான். பெரிய பெருமாள் சன்னதிக்கு போய் சேவித்து தீர்த்த பிரசாதங்கள் ஸ்வீகரித்து ஷடாரி சாதித்ததும் பாதுகையை தரிக்கும் போது மெய் சிலிர்த்தார். பெரியோர்களின் அனுமதி பெற்று அரங்கன் திருமுன்பே பாதுகா சகஸ்ரம் அரங்கேற்ற ஆரம்பித்தார். முதல் ஸ்லோகம் ஆரம்பம். ஆரம்பத்திலேயே அதிக ஆவல் எல்லாருக்கும். முதல் ஸ்லோகத்தில் இவர் யாரை பற்றி பாடியிருப்பார்? ஏன்னா மங்கள ஸ்லோகம் முதல் ஸ்லோகம். தமது தெய்வத்தையோ அல்லது ஆச்சாரியனோ குறிப்பிட்டு சேவிப்பது வழக்கம் முதல் ஸ்லோகத்தில். ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளிய ஸ்ரீபாஷ்யத்தில் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராத ரட்சைக தீட்சை ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பரபிரமமான ஸ்ரீனிவாசனை பற்றி சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். ஸ்ரீ கீதா பாஷ்யத்தில் முதல் மங்கள ஸ்லோகம் அவருடைய பரமகுருவான ஆளவந்தார் பற்றி ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் முதல் ஸ்லோகம் தம்முடைய பரமகுருவான ஸ்ரீமன் நாதமுனிகள் பற்றி அருளுகிறார். ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளிய நியாய தத்துவ நூலில் முதல் ஸ்லோகம் பெருமாள் பற்றிய மங்கள ஸ்லோகம். இப்போது சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு உத்தமோத்தம ஸ்தோத்திரம் பாதுகா சகஸ்ரம் ஆரம்பிக்க போகிறார். யாருக்கு ஆரம்ப மங்கள ஸ்லோகம் சாதிக்க போகிறார்? எல்லாருக்கும் ஒரு ஆவல் இருக்கும் தானே. அரங்கனுக்கே ஆவலாம். ஆச்சாரியனுக்கா, பெருமாளுக்கா, அல்லது பாதுகைகளுக்கா, திருவடிகளுக்கா? பாதுகைக்கு உரிய ஸ்ரீராமனுக்கா அல்லது பாதுகா சகஸ்ரம் பாட வைத்த ஸ்ரீ ரங்கநாதனுக்கா? இவர்கள் யாருக்கும் இல்லை. அப்படின்னா அது யாருக்கு? இந்த ஸ்ரீரங்கநாதன் பாதுகையை தினமும் தலையில் சூடும் பாக்கியம் பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உங்களுக்காக இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பல்லாண்டு என்று ஆரம்பிக்கிறாரே பார்க்கலாம். அதாவது நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் அவர் தமையனார் சொன்ன மாதிரி ரசிகர். அவர் எவ்வளோ அழகாக இதை கொண்டு போகிறார். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச்ச சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவகா. ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகைகளை தலையில் சூடும் நல்லோர்கள் பல்லாண்டு வாழ்க. அவர்களது திருவடி தாமரை பொடிகள், அவர்களது திருவடியில் இருக்கும் தாமரை பொடிகள் மூவுலகங்களையும் ரட்சிக்கும். நல்லோர்கள், ஸ்ரீரங்கத்தில் வசிப்பவர்கள் நல்லோர்கள். நல்லார்கள் வாழும் நளிரரங்க நாகனையான் என்கிறார் நாச்சியார். பரபிரமமான பெருமானை புரிந்து கொண்டவர் நல்லோர் என்று வேதம் சொல்கிறது. அஸ்தி பிரம்மேதி சேத் வேதத் அந்தமேனம் ததோ விதுருதி. அரங்கன் நலம் தவிர தனக்கு தனிப்பட்ட நலம் வேறில்லை என்று நினைப்பவர்கள் நல்லோர்கள். அதாவது அவனையே உபாயமாகவும் பலனாகவும் எண்ணுபவர்கள் நல்லோர்கள். ஸ்ரீரங்க பிருத்வீச்ச சரணத்ராண சேகராக, ஸ்ரீரங்கராஜன் பாதுகைகளை தலையில் சூடுபவர்கள். நல்லோர்கள்னால் நல்ல செயலே நாளும் செய்பவர்கள். இவர்கள் செய்யும் நல்ல செயல் அரங்கனின் பாதுகைகளை தரிப்பது தான். பெருமான் பாதுகைகளை ஒரு தடவை தரித்தால் போரும், பழி தீரும், பாப்பங்கள் தொலையும், தலையெழுத்து மாறும், கவலைகள் போகும், கெட்ட எண்ணங்கள் வராது, ஞானம் பிறக்கும், உபாயம் கைகூடும், சரணாகதி சித்திக்கும், மோட்சம் நிச்சயம். இப்படி எல்லா பாதுகா சகஸ்ரத்தில் ஆங்காங்கே சாதித்துள்ளார். அப்படின்னா தினமும் தரிப்பவர்கள் நிலையோ தினமும் மோட்ச அனுபவம் தான். ஜெயந்தி பல்லாண்டு செழித்திருப்பர். பெரியாழ்வார் போல முதல் எடுத்தவுடனே பல்லாண்டு, அதுவும் பாகவதர்களுக்கு பல்லாண்டு. பெரியாழ்வார் பெருமானுக்கு பாடினார், இவர் பாகவதர்களுக்கு பாடினார். இதே கடைசி ஸ்லோகத்திலையும் சொல்கிறார், ஜெயந்தி புவி சந்தகா. பாகவதர்களுக்கு அங்கேயும் பல்லாண்டு பாடி முடிக்கிறார். உடனே சந்த ஸ்ரீரங்க சித்திரப்பன்
பிறந்தார் உயர்ந்தேன்னு சொல்லிட்டு உயர் வர உயர் நலம் மாதிரி இதுவும் ஒரு 1000 திருவாய்மொழி பாசுரம் போல. சமஸ்கிருதத்தில் ஜெயம் என்றால் வெற்றி, இன்னொரு அர்த்தம் நீண்ட கால செழிப்பு, அதுவும் பல்லாண்டு. ஊழிதோர் ஊழி ஊழி வாழிய நம்மாழ்வார் தெரிவிக்கிறது போல ஸ்ரீ தேசிகனுக்கு திருப்தி இல்லை, நிரந்தரமாக வாழி என்று பாடுகிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் நிலையாக பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே என்கிறார். புவனத்ரான பதபங்கஜ ரேணவகா, உலகங்களை ரட்சிக்கும் திருவடி தாமரை தூள்கள் கொண்டவர்கள். இந்த பாதுகை பாகவதர்கள் உலகத்தில் நடமாடுவதால் தான் உலகம் புனிதமாகிறது, தர்மம் தழைக்கிறது. பாதுகை பாகவதர்கள் பெருமானுக்கு பாதுகை முன் சொன்ன பெருமைகளை எல்லாம் இவர்கள் மூலம்தான் பாதுகை நடத்தி கொள்கிறார். ஞானம் பிறக்க வைக்கிறார், சரணாகதி செய்ய வைக்கிறார். இப்போது உலகத்தை ரட்சிப்பது யார்? பெருமாள் ரட்சிப்பதாக வேதம் சொல்லும். அது மொத்தம். அரங்க திருமேனி ரட்சிக்கும், இது விசேஷம். அவன் திருமேனியில் கீழே இருக்கும் திருவடிகள், திருவடிக்கும் கீழே இருக்கும் பாதுகைகள், பாதுகைகளுக்கும் கீழே இருப்பது மகான்களின் தலைகள், அதற்கும் கீழே இருப்பது அவர்களுடைய திருமேனி, அந்த திருமேனில் கீழே இருப்பது அவர்களுடைய திருவடிகள், அதற்கும் கீழே இருப்பது அந்த திருவடியில் இருக்கிற அடியில் இருக்கும் தூள்கள். அவைதான் உலகத்தை ரட்சிக்கின்றன சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். என்ன அழகு! நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் உழக்கிய பாத தூளிப்படுதலால் இந்த உலகம் பாக்கியம் செய்ததே பெரியாழ்வார். அவர் சாதித்தது இந்த ஸ்லோகத்தில் தெரிகிறது. இந்த உலகம் மட்டுமல்ல, உலகத்தையும் இதை தான் ரட்சிக்கும். ஏ தேவை சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசியத. இந்த பாதுகைகளே எல்லா உலகங்களுக்கும் யோகக்ஷேமம் அளிக்கும்னு வால்மீகி அருளுகிறார். அதனால் யோகக்ஷேமம் சகல ஜகதாம் துவையதீனம்னு, எல்லா உலகத்துக்கும் யோகக்ஷேமம் பாதுகைக்கு ஆதீனம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த பெருமை பாதுகைக்கா பாகவதர்களுக்கா? பாதுகையை தலையில் சூடும் பாகவதர்களுக்குன்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். ஆக 2 பேருக்கும் பெருமை. பாதுகை மூலம் பாகவதர்களுக்கு பெருமை. இனி இந்த வாக்கிய அமைப்பின் மூலம் கிடைக்கும் கருத்து. ஸ்லோகத்தை கேட்ட ஸ்ரீரங்க மகான்கள் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிறார். நாம் நித்தியமும் பாதுகையை தலையில் சூடுறோமே, அதன் பலனாக அந்த பாதுகைகளின் பெருமையை கேட்பதும் நமக்கு பரம பாக்கியம். அடுத்த ஸ்லோகத்துக்காக ஏங்கினர். 1000 ஸ்லோகங்கள் அவர்களது தாகம் தீர்க்க பிறந்தனன்னு வாசுதேவாச்சார் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அது மேலே நாம் தொடருவோம். இது முடிஞ்சதும் அவர் அந்த 1000 பாதுகா சகஸ்ரம் சேவித்ததும் தம் கவிமதீர்ண சந்தம் 563வது ஸ்லோகம். தம் கவிமதீர்ண சந்தம் ஹ்ரீணம் பாது சகஸ்ரமாலோக்கிய தயமான மானசோ அசௌ வினய வினம்ரோ குருரவாதீத் சூதே சூகர யுவதி சுதசுதமத்யந்த துர்பகம் ஜடிதி கரீணி சிராய சூதே சகல மஹீபாலலாலிதம் கலபம். என்ன ஒரு எளிமை, ஹியூமிலிட்டி, சுவாமியோட வினயம். அவர் சொல்கிறார் வேதாந்த தேசிகன், சுவாமியிடம் சவால் விடுத்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் சுவாமி, அவர் 500 ஸ்லோகம் எழுதியிருக்காரோ 300 ஸ்லோகம் எழுதியிருக்காரோ அது வேறு விஷயம். சுவாமி தேசிகனை விட கம்மி தான் எழுதியிருக்கார். ஆனால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமியின் கவி மேதா விலாசத்தையும் அவருடைய 1000 ஸ்லோகங்களையும் அனுபவித்து அந்த சுவாமி வெட்கி தலை குனிந்து நின்றார். வேதாந்த தேசிகனுடைய பாதுகா சகஸ்ரத்தை கேட்டதும், அவருடைய கவி மேதா விலாசத்தை கேட்டதும், அவருடைய 1000 ஸ்லோகங்களை அனுபவித்ததும் வெட்கி தலை குனிந்து நின்றார். தயையே வடிவான, காருண்யமே வடிவான நம் சுவாமி மிகவும் வினயத்தோடு அவரை நோக்கி கூறினார். பன்றியானது ஒரே பிரசவத்தில் 100 குட்டிகளை ஈன்றுவிடும். ஆனால் ஒரு யானை பிரசவ காலம் அதிகமாக இருந்தாலும் ஒரு குட்டியை மட்டும் உலகில் உள்ள அரசர்களெல்லாம் மகிழும்படி பெற்றெடுக்கும். தேவரீர் கம்மியாக குறைவாக கவிதை எழுதினாலும் பாட்டு எழுதினாலும் அது ஒரு யானை குட்டி போல, அடியேன் பன்றி போல 100 குட்டிகளை ஈன்றிருக்கிறேன் அப்படின்னு வினயத்துடன் கூறினாராம் சுவாமி. 564 கவிதார்க்கிக கேசரினோ வினயம் சௌரபியமிவ ஹேம்னஹ அனுபூய தத்பதாப்ஜ பிரவணோ அபூத் ரம்ய ஜாமாதா. கவிதார்க்கிக கேசரினோ வினயம் சௌரபியமிவ ஹேம்னஹ அனுபூய தத்பதாப்ஜ பிரவணோ அபூத் ரம்ய ஜாமாதா. கவிதார்க்கிக சிம்மத்தின் வினயத்தைக் கண்டு பூரித்து போன ரம்ய ஜாமாதர், அழகிய மணவாள பெருமாள் நாயனார்
அவருடைய திருவடி தாமரைகளில் மிகவும் விசுவாசத்துடன் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தார். மத்யா அத யுக்தி மத்யா அனன்வித சப்தான் சுசாதும் சங்கமயன் கிரந்தம் குருஹு சமஸ்யா சகஸ்ரநாமானமாதேன. மத்யா அத யுக்தி மத்யா அனன்வித சப்தான் சுசாது சங்கமயன் கிரந்தம் குரு சமஸ்யா சகஸ்ரநாமானமாதேன. என்ன ஆச்சரியமான கவி கோபாலாரிய மகாதேசிகன். மத்யா அத யுக்தி மத்யா அனன்வித சப்தான் சுசாது சங்கமயன். ஒரு அறிஞர்கள் கூட்டத்தில் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் அவர்கள் கொடுத்தார். அதில் இருக்கும் சந்தேகத்தை தெளிவுபடுத்த ஒரு ஸ்லோகத்தை இயற்றுவது என்ற கணக்கில் 1000 ஸ்லோகங்களை சுவாமி இயற்றினார். இதற்கு சமஸ்யா சகசரி என்று பெயர். அந்த கிரந்தம் இப்பொழுது புழக்கத்தில் இல்லை, லுப்தமாயிடுது, லாஸ்ட். ஒரு அறிஞர் கூட்டத்தில் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் அவர்கள் கொடுப்பார்கள். அதில் இருக்கும் சந்தேகத்தை தெளிவுபடுத்த ஒரு ஸ்லோகம் இயற்றணும். அது மாதிரி 1000 ஸ்லோகங்கள் இயற்றினாராம் சுவாமி. 566 நானானதல கிரந்தைர் லோகாச்சார்யஸ்ய தாத்தபாதேன ஆக்யாதா வியாக்கியிகா வகுளாபரணீய வாக்விலாசஸ்ய. வகுளாபரரான ஸ்ரீ நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு லோகாச்சாரியரின் தந்தையான வடக்கு திருவீதி பிள்ளை தனது ஆச்சாரியனான நம்பிள்ளை காலக்ஷேபத்தில் சாதித்ததை ஒரு பட்டோலைப்படுத்தி ஈடு என்ற கிரந்தத்தை இயற்றினார். 36,000 படி என்பர். நானானதல 36,000 படி நானானதல கிரந்தை லோகாச்சாரியஸ்ய தாத்தபாதேன. லோகாச்சாரியருடைய தந்தை வடக்கு திருவிதி பிள்ளை எழுதிய நம்பிள்ளை காலக்ஷேபத்தில் சாதித்ததை பட்டோலைப்படுத்தி கிரந்தத்தை இயற்றினார். 36,000 படி ஈடு வியாக்கியானம். தாமாலுலோகைஷதா கிரந்தானயனாய வெங்கடேஷேன பிரேஷிதமவதச்சிஷ்யம் லோகாச்சாரியா ஸ்வசிஷ்ய நிர்பந்தாத். அந்த ஈடு 36,000 படி கிரந்தத்தை கட்டாட்சித்த சுவாமி தேசிகன் தன்னுடைய சிஷ்யர் ஒருவரை அழைத்து அவரை பிள்ளைலோகாச்சாரியரிடம் அனுப்பி அவரிடம் சிஷ்யராக இருந்து இதை காலக்ஷேபமாய் கேட்டருள வேண்டும் என்று ஆணையிட்டாராம். அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது அந்த ஈடு 36,000 படி. அதை கட்டாட்சித்து குரு கிருபையா ஹ்யதிகம்யாக சித்தாந்தார்த்தா விசேஷேண நிர்மர்யாதம் சாஸ்திரம் புஸ்தக பாடாததிகமச்சேத். குருமுகேன என்ற வாக்கின்படி ஒரு குருவிடமிருந்து நாம் நமது சித்தாந்த அர்த்தங்களை கேட்டறிய வேண்டும். நாம புஸ்தகத்தை படித்த அர்த்த கிரகணம் செய்யக்கூடாது என்றும் அது சாஸ்திரத்துக்கு ஏற்றதல்ல என்றும் அதுதான் நம்முடைய சித்தாந்தம். அதனால தான் சுவாமி தேசிகன் தன் சிஷ்யரை அனுப்பி 36,000 படி கிரந்தத்தை காலக்ஷேபமாய் கேட்டருள வேண்டும் என்று ஆணையிட்டாராம். அடிய தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.